ஒரு கதை சொல்லிட்டேன் சார். வணக்கம் நண்பர்களே. சின்ன சின்ன கதைகள் பேசி கொஞ்ச நேரம் நம்மை மறந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. வணக்கம். வணக்கம் நண்பர்களே. சில புதுமை பித்தனுடைய கதைகள் நினைவுக்கு வந்தது. அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என விரும்புகிறேன். மீண்டும் நினைவூட்டலுக்காக அவருடைய புத்தகத்தை தேடி பார்த்தேன். என்னிடம் கிடைக்கவில்லை. என்னுடைய இலக்கிய நண்பர் திரு வி.டி. ராஜன் அவர்களிடம் கேட்டேன். ஒரு முழு தொகுப்பையை கொண்டு வந்து எனக்கு பரிசாக கொடுத்து விட்டார். அதிலிருந்து மீண்டுமாக சில கதைகளை படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய உதவியாளர் செல்வி ஜாஸ்மின் அவர்கள் அதை எனக்கு படித்து காட்டினார். முதல் கதையாக காஞ்சனை போகலாம். அன்றைக்கி ராத்திரி என்னவோ எனக்கு தூக்கமே வரல. புரண்டு படுத்துருந்தேன். அப்படி என்ன இப்படி எனக்கு இருக்குது அப்படின்னு யோசித்தேன். எங்கேயோ கடிகார மணி 12 மணி அடிச்சிச்சு. இங்கே தெருநாய் ஓலம் விட்டுன்னு இருந்துச்சு. சரி, எழுந்து உக்காந்தேன். விளக்கு போடலான்னு போட்டேன். பக்கத்தில் என்னுடைய மனைவி 3 மாத கர்ப்பிணி எழுந்து தூக்கி கொண்டு இருந்தா. டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன் லைட்டை. ஏன்னா அவளை அதை டிஸ்டர்ப் பண்ணுமோ அப்படின்ட்டு நான் அணைச்சிட்டேன் விளக்கை. உட்காந்துருந்தேன். திடீர்னு ஒரு துர்நாற்றம், தாங்க முடியாத ஒரு நாற்றம், ஒரு குமட்டலோடு இருந்துச்சு. இது என்ன திடீர்னு இப்படி ஒரு நாற்றம் வருதுன்னு யோசித்தேன். யோசிக்கும் போது தான் தெரிஞ்சு அது பெணா நாற்றம். எங்கேருந்து வருது எனக்கு ஒன்றும் புரியல. எழுந்து போய் மாடி அறையிலேருந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். தெரு முழுக்க நிலா தன்னுடைய வெளிச்சத்தை தெளிச்சு இருந்துச்சு. எதுவுமே இல்லை தெருவில். திருப்பி வந்து உட்காந்தேன். ஒரு கட்டிலுக்கு ஏதாச்சும் எலிங்க செத்துருக்கான்ட்டு கட்டிலுக்கு கடையிலையும் தேடி பார்த்தேன். எதுவும் இல்லை. இது என்ன நாற்றம், என்ன தாங்க முடியலேன்னு உட்காண்ட்ருந்தேன். திடீர்னு அந்த நாற்றம் வேறையாக மாறிச்சு. ஒரு ஊதுவத்தியோட வாசனை வந்துச்சு. அதுவும் ஒன்றும் நல்ல ஒரு வாசனையாக தெரில. இந்த பணத்து பக்கத்தில் ஏற்றி வைப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு ஊதுவத்தியோடைய வாசனை. எங்கேருந்து வருது இந்த வாசனைலாம் அந்த நேரத்துக்கு எனக்கு ஒன்றும் புரியல. உட்காண்ட்ருக்கேன் படுக்கையில். புரண்டு படுத்தேன். என் மனைவி என் மேலே கைப்பட்டோன்னே நான் உட்காண்ட்ருக்கிறது தெரிஞ்சு எழுந்து உட்காந்துட்டான். என்னங்க இந்த நேரத்துக்கு எழுந்தேன்னு. இல்லைங்க இந்த மாதிரி தண்ணி குடிக்கலான்னு எழுந்தேன்னு சொல்லி சமாளித்தேன். அப்புறம் அவளை கேட்டேன், ஏம்மா ஏதாவது வாசனை வருதா அப்படின்னா. அப்படியே பார்த்துட்டு இல்லையே அப்படின்னா. இல்லை நல்லா முகந்து பாரு அப்படின்னு. நல்லா மூச்சு இழுத்து பார்த்துட்டு, ஆமாங்க இந்த ஊதுவத்தி பணத்து பக்கத்தில் ஏற்றுவாங்களே அந்த வாசனை எங்கன்னா ஏற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டா. எனக்கு தூக்கமே வரல. ரொம்ப நேரம் புரண்டு படுத்தேன். எங்கே இந்த நாற்றெல்லாம் அடிக்குதுன்னு யோசனை படுத்தேன் நான். அப்புறம் எப்போ தூங்கணும்னு தெரில. காலையில் ரொம்ப தாமதமாக எழுந்த உடனே ரொம்ப அயற்சியாக இருந்துச்சு. கீழே இறங்கி வந்து ஹாலில் அங்கே சாய்வு நாற்காலில் சாஞ்சுன்னு பேப்பரை படிக்க ஆரம்பித்தேன். நான் ஒரு எழுத்தாளன், பத்திரிகைங்களுக்கு கதை எழுதி அனுப்புகிற ஆள். சரி ஏதாச்சும் செய்தியும் கிடைக்குதா அப்படின்னு பேப்பரை திருப்பின்னு இருந்தேன். பின்னாடி இருந்து மனைவி குரல் கொடுத்தா, எங்கள் காலையில் வந்து பல் தேய்ச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு போனீங்கன்னா எனக்கு ஒரு வேலையாகிடல அப்படின்னா. சரி பேப்பரை வச்சுட்டு எழுந்து போய் காலை கடல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டே வந்துட்டு காலையை சுற்றுண்டி முடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு வந்து உக்காந்துட்டேன். நாட்களில் உட்காண்ட்ருக்கேன். வெளியே ஒரு குரல், அம்மா தாயே பிச்சை போடுமா பசிக்குதுமான்னு ஒரு இளம்பெண்ணுடைய குரல். பார்த்தா ஒரு நடுத்தர வயதான பெண் தான். நல்லா வாலிப்பாக தான் இருந்தா. என் மனைவி சத்தம் கேட்டு வெளியே வந்தா. பார்த்தா துணியெல்லாம் கிழிஞ்சு போயிருந்துச்சு. ஏம்மா நல்லா தானே இருக்குது, எங்கன்னா போய் வேலை செஞ்சு பிழைக்கலாம் இல்லை அப்படின்னா. எங்கள் தாயி வேலை கொடுக்குறாங்க, நானும் எவ்வளவோ ஊர் சுற்றி பார்த்துட்டேன், யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா. சட்டுன்னு என் மனைவி, என் கூட இங்கே தங்கிடுறியா, நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், துணிமணி தரேன், எனக்கு தங்கி இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் கூடமாட உதவியாக இருக்கும் அப்படின்னா. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் என் மனைவிக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு எண்ணம் அப்படின்னு யோசனை இருந்தேன். உள்ளே கூப்பிட்டு போனால் அவளை குளிக்க வச்சு துணியெல்லாம் மாற்ற வச்சுட்டு சாப்பாடு கொடுத்தா அவள் சாப்பிட்டு வந்தா.
அவள் என்னை பார்க்குற பார்வையே எனக்கு ஒரு திகிலை உண்டாக்குச்சு. ஒரு விஷம சிரிப்பு உதட்டில் எனக்குள்ளே ஒரு சில்லிப்பு என்னன்னு தெரியலையேன்னு யோசித்தேன். அப்புறம் உட்காந்து மனைவி கூட ஏதோ வேலைங்க செஞ்சுருந்தா. அவங்க முற்றத்தில் உட்காந்து ஏதோ வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் ஓடலை. ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுன்னு உட்காந்து ஆரம்பித்தேன். அது ஒரு ஆங்கில சிறுகதைகள் புத்தகம் எடுத்து இப்படி படிக்க ஆரம்பித்தேன். மனசால் ஓடவே இல்லை. என்ன இந்த பொண்ணு எங்கேருந்து வந்தா அப்படின்னு யோசிச்சுருந்தேன். அவங்க உட்காந்துருக்க இடத்துல பார்த்தா எனக்கு கண்ணாடி தெரியும். கண்ணாடியில் அவங்க எல்லாம் இருக்குது, 2 பேரும் உட்காந்துருக்கு தெரியும். பார்த்துட்டு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என் மனைவி கேட்டான், உன் பேர் என்னம்மாண்ணா? கழுக்குன்னு சிரிப்பு வச்சுட்டு காஞ்சனைன்னு வச்சுங்களேன் அப்படின்னா. காஞ்சனை நல்லா தான் இருக்குது இந்த பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு, இவ்வளோ ஊர் சுற்றிருக்கே ஏதாவது ஒரு கதை சொல்லு அப்படின்னா. உடனே சொல்ல ஆரம்பித்தா. காசியில் ஒரு மகாராஜா இருந்தார். அவருக்கு ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாள். அவளுக்கு கொஞ்சம் பயிற்சிலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆசிரியர் ஏற்பாடு பண்ணாங்க. அவர் ஒரு மந்திரவாதி. அவன் இந்த ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட்டான். ஆனால் ராஜகுமாரிக்கும் மந்திரியோட மகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அந்த கதையை அவள் சொல்லின்னு இருக்கா. எனக்குள்ளே அப்படியே ஒரு பயம் ஓடிச்சு. ஏன்னா நான் கையில் வச்சு படிச்சின புக்கு த கிங் ஆஃப் வாரணாசி. நான் அந்த என்ன வரிக்கு வரி படிக்கிறனோ அதை அவள் சொல்லின்னு இருக்கிறா. எனக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சு. என்ன இப்படி ஒரு கதை சொல்லிருக்காரு. கண்ணாடியில் பார்த்தப்போ காஞ்சனோட முகம் தெரிஞ்சிச்சு. அப்படியே கோர பல்லுங்களோட கண்ணுங்கள்லாம் செவந்து போய் என்னை பார்த்து ஒரு இழிப்பு. நான் அப்படியே செலுத்துக்கின உடம்ப முகத்தை திருப்பிக்கினேன். திருப்பியும் புத்தகத்தை பார்த்தா எனக்கு அதில் ஓடவே இல்லை மனசு. எழுந்து போய் எனக்கு போனேன். நார்மலாக தான் இருந்தா காஞ்சனை. மனைவியோட உட்காந்து பேசினுக்கா. திருப்பி என்னை பார்த்த உடனே அதே விஷம பார்வை, அந்த ஒரு சிரிப்பு என்னால் ஒன்றும் தாங்க முடியல. அமைதியாக வந்து உட்காந்துட்டேன். அதுக்குள்ளே என் மனைவி வந்து, என்ன இங்கே பெண்கள் வேலை செய்கிறதுலன்னா, ஒன்றும் இல்லைன்னு வந்து அமைதியாக உட்காந்துட்டேன். எப்படி பொழுது போச்சுன்னே தெரில. மறுபடியும் ராத்திரி வந்துச்சு. நாங்கள் மாடி அறையில் போய் படுக்க போயிட்டோம். மாடி படிக்கட்டாண்டியே ஒரு பாய்ப்பு தலைகான போர்வெல்லாம் கொடுத்து காஞ்சனை எங்கள் படுக்க சொல்லிட்டான். நாங்கள் போய் படுத்துட்டோம். சரியாக அதே மாதிரி 12 மணிக்கு விழிப்பு வந்துச்சு. அதே நாட்டுறங்க. என்னால் தாங்க முடியல. திடீர்னு காஞ்சனை என்ன பண்ணுறா பார்க்கலான்ட்டு அமைதியாக எழுந்து கதவுங்களை திறந்துன்னு வந்து படிக்கட்டுலேருந்து இறங்கினேன். பாயில் உட்காந்துருந்தா காஞ்சனை. என்னை பார்த்து இந்த கண்ணாலே என்ன அப்படின்னு கேட்டான். எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போயிடுச்சு. அப்படியே காலுங்கள்லாம் பின்னிட்டு மேலே ஏறி போய் ரூமில் படுத்துட்டேன். திருப்பி எப்போ தூங்கணும்னு தெரில. காலையிலையும் தாமதமாக எழுந்தேன். மறுபடியும் மனைவிக்கிட்ட வசவு, இன்னும் தினம் காலையில் சீக்கிரம் எழுந்திக்காமல் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு திட்டின்னு இருந்தா. நான் அமைதியாக இருந்தேன். நான் அன்றைக்கும் அப்படியே தான் பொழுது ஓடிடுச்சு. அடுத்த நாள் அன்று இரவு அது என்னவோ என் மனைவிக்கு தோணுச்சுன்னு தெரில. மாடி அறையில் நாங்கள் படுத்துன்னு இருக்கிற அறை பக்கத்துலேயே ரூம்லேயே அவளை படுக்க சொல்லிட்டான். எனக்கு திகிருந்துச்சு. எதுக்கு இந்த மாதிரிலாம் விபரீதமாக யோசிக்கிறா என் மனைவின்னு யோசிச்சுன்னு இருந்தேன். பக்கத்தறையில் அவள் படுத்துக்கினா. 12 மணி ராத்திரி இதே மாதிரி மணி அடிச்சிச்சு. அதே நாட்டுறங்க. நான் பயந்து போய் எழுந்து உக்காண்ட்ருக்கேன். ஒரு அலறல் சத்தத்தோடு என் மனைவி எழுந்துச்சிட்டான். நான் முடிச்சதுனால லைட் போட்டேன். என்ன அப்படின்னா, இல்லை யாரோ என் குறவலியை கடித்து ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே நடுங்குன்னு இருந்துச்சு உடம்பெல்லாம். நான் ஒன்றும் இல்லைன்னு தடவி அவள் கழுத்தை தடவி சொல்கிறேன். ஆனால் அந்த இடத்துல குண்டூசி மனையில் ஒரு ரத்தம் துவஞ்சி இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அதை அவளுக்கு சொன்னால் பயந்துருவான்ட்டு, ஏன்னா இந்த சமயத்தில் அவளை பயப்படுத்தக்கூடாதுன்னு அவளை தட்டி கொடுத்தேன். அப்படியே படுக்க சொன்னால் படுத்துட்டான். சரி, எனக்கு என்னவோ தோணுச்சு திருப்பி போய் பார்க்கணுன்ட்டு காஞ்சனுடைய அறைக்கு போய் பார்த்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே அவங்க இல்லை. அறை காலியாக இருந்துச்சு. திருப்பி எனக்கு பயம். அமைதியாக வந்து படுத்துட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திருப்பியும் வந்து இந்த மாடி அறை ஜன்னல் வெளியே பார்த்தேன். அங்கே ஒரு மந்திரவாதி போல் ஒருத்தன் நின்றுருந்தான். அவன் அங்கேருந்து என்னை பார்த்து கீழே வான்னு கை காட்டினான். நான் என்னை அறியாமே கதவு திறந்துன்னு வெளியே வந்து நேராக அவங்ககிட்ட போனேன். அவன் என் நெத்தியில் கையில் வச்சுருந்த சாம்பல் எடுத்து
பூசிட்டு அது இளம் சூட்டில் இருந்துச்சு. அந்த சாம்பல் வந்து அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என் கையில் கொஞ்சம் கொடுத்தான். அவன் கையில் கமண்டலம் எதுவும் இல்லை, ஆனால் கையிலேருந்து அந்த சாம்பல் மட்டும் எடுத்து கொடுத்தான். எப்படின்னு தெரியல. இது கொண்டு போய் மனைவி நெத்தியில் பூசி, இனிமேல் அவள் காஞ்சனை வரமாட்டா இங்கே அப்படின்னா. எனக்கு எப்படி நான் வீட்டுக்குள்ளே வந்தேன், கதவை சாத்தினா எதுவுமே தெரியல. நேராக வந்து என் மனைவி நெத்தியில் அதை பூசினேன். அது கண்டிப்பாக அந்த சாம்பல் ஆமாம் அங்கேருந்து எடுத்த மாதிரி தான் இருக்குது. புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் எங்கே இருந்துன்னு. அது விபூதி இல்லைன்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அமைதியாக படுத்துட்டேன். காலையிலையும் வழக்கம் போல் தாமதமாக தான் எழுந்தேன். என் மனைவி சத்தம் போட்டுருந்தா, எங்கே போனான்னு தெரியலையே காஞ்சனை, சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ போயிட்டுருக்கா, வெளி கதை வேறு திறந்து கிடக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சத்தம் போட்டுருந்தான். நான் ஒன்றும் பேசலை. அமைதியாக கீழே வந்து வழக்கமான என்னோடய நாற்காலியில் சாஞ்சி உக்காந்துட்டேன். நண்பர்களே, விருத்தாச்சலம் என்ற பெயர் கொண்ட புதுமைப்பித்தன் அவர்கள் 1902லேருந்து 1948 வரையும் வாழ்ந்தவர். இந்த 46 வருஷத்தில் அவர் சாதனை மிக பெருது. ஆங்கில சிறுகதையில் மட்டுமே இருந்த காலத்தில் தமிழ் சிறுகதைகள் அப்படின்ற ஒரு வடிவத்தை உருவாக்குனவர் அவர் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் தான் முதல் நாவல் பிரதாபமொழியார் சரித்திரம்னு எழுதினார். அதுக்கப்புறம் நாவல்கள் தான் நிறைய இருந்துச்சு. சிறுகதைகள் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை கொண்டு வந்து சிறுகதை உலகத்தினுடைய பிதாமகனாக இருந்தவர் புதுமைப்பித்தன். இந்த கதை 1980களில் படித்தப்போ எனக்கு உடம்பு அப்படியே சில்லிட்டு போச்சு. ஏன்னா இன்றைக்கி இருக்காது. நம்ம தான் இன்றைக்கி முனி, காஞ்சனா, அரண்மனையெல்லாம் பார்த்து திகில் படனாலே சாதாரணமாக ஆகிட்டோம் இல்லையா. இப்படி ஒரு கதையை உங்களோட பகிர்ந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.